அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா நான் எவ்வளவு தூரம் தான் வர்றது. ஒரு இடத்த பாயிண்ட் வச்சு நெல்லு. ரெடியா? ஃப்ரண்ட் வரணும். ஓகே, உனக்கு எவ்வளவு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, கரெக்டா சொல்லி தரேன். இந்த கிரிப்பு பிடிச்சுக்கணும். ஓகே, ரெடியா? நல்லபடி எடுக்கக்கூடாது. நீங்க ரெடி? லேசா பெண்ட் பண்றேன். அப்படி இல்லாம அப்பா அப்பா அந்த பிள்ளை தெரியல. நீ வர்றேன்னா அந்த பக்கம் திரும்பி நிக்கணும். பரவாயில்லையா? நான் என்னமோ உன்னை குத்தி பறக்க விடுற மாதிரி அங்க எஃபெக்ட் தாக்குது. அந்த மைக்கா? நான் அந்த காலர் மைக்காக்க நினைச்சேன். சரி சரி, உனக்கு இதை தவிர வேற என்ன தெரியும்? வேற என்ன தெரியணும்? கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போறேன். அந்த வீட்டுல போனா ஒரு நல்ல மருமகளா நடந்துக்கிறதுக்கு உனக்கு தெரியுமா? நல்ல மருமகளா? மலமாடு மாதிரி வளர்ந்து பிரயோஜனம் இல்லை. நான் வளரவே இல்லை. மருமகளா இப்ப வீட்டு வேலை பாப்பியா? வீட்டு வேலை ஆர்டி சக்க வீட்டு வேலைன்னா அப்படின்னா என்னன்னு தெரியாதா? பெத்து வளர்த்ததுக்கு சொல்லி கொடுக்கணும். இது உன்னை அடிக்கடி பெத்து வளர்த்ததுக்கு பெத்து வளர்த்துட்டாப்ல. நான் வீட்டுல சொல்லி கொடுத்தல அது மாதிரி சொல்லி சொல்லுவான். சரி சொல்லுங்க. தின்ன தட்டாது கழுவியா மாட்டியா? அது எங்க அப்பா கழுவிக்குவார். சூப்பர் ஃபேமிலி. இப்ப வீட்டுல உரல் இருக்கா? உரல்னா எப்படி இருக்கும்? நான் நிஜமாவே உரல பார்த்தது இல்ல. அம்மா வச்சிருந்துச்சுல வீட்டுல. அம்மால மல்லாக்கா சாச்சு இருந்து வரேன். உரல் பார்த்தது இல்லையா? உரல் எப்படி இருக்கும்? உங்க வீட்டுல கிரைண்டர் இருக்குல்ல? ஆமா. அதாவது இருக்கேன். கிரைண்டருடைய முற்பிறவி தான் உரல் உலக்க. முற்புறவியா? எனக்கு வயசாகிடும் போல இருக்க. இங்க பாரு, உரல்ங்கிறது இப்படி கீழே ரவுண்டா இவ்வளவு உயரத்துல இருக்கும். சரியா? மேல உலக்கைங்கிறது இப்படி நீட்டமா அப்படி நீட்டமா. அது கரெக்டா வைக்கிற மாதிரி. அப்படிதான் வச்சுக்கிறேன். அந்த உலக்கை குத்துறது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? ஆண்கள் தான் ஜிம்ல போய் வேலை பார்த்து உடம்ப ஏற்றணும். ஆமா. பெண்களுக்கு வீட்டு வேலையே எக்ஸசைஸ். அப்படியா? உரல்ல அப்படி உலக்கைய வச்சுட்டாரு. அப்படி குத்து ஷோல்டருக்கு எக்ஸசைஸ், செஸ்டுக்கு எக்ஸசைஸ். ஆமா, நெஞ்சு இறங்கவே இறங்காது. கரெக்ட் தான். செஸ்டுக்கு எக்ஸசைஸ் தான். நின்னு இருக்கா? பெருசாவே இருக்கு. அங்க ஒண்ணுமே வேணுமே. சரி வரேன். அதுக்கு தான் ஜிம்முக்கு போகணும்னு நான் சொல்றேன். அப்படி செஞ்சீனா எந்த காலத்துலயும் கீழே இறங்காது. அப்படியா? இன்னைக்கெல்லாம் ஒத்த பிள்ளை பத்தனே லவக்குன்னு முழங்காவது சொல்லி போடு முகர கட்டலாம். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ஒரு பிளாஸ்டிக் குடத்தை தூக்கி நடக்க முடியல உங்களால. வீட்டுல அம்மிக்கல் இருக்கா? அம்மிக்கல் மிக்ஸி மிக்ஸி இருக்கா? மிக்ஸி இருக்கு. அத சொல்லு. பூராத்தி டொர்ரு டொர்ருன்னு அடிச்சு செமிக்காத வேண்டது மாதிரி அதை வலிச்சு குழம்பு வச்சு வாயில வைக்க முடியுதா? அதான் திங்கிறீங்க. நல்லா அப்பத்தாலாம் அம்மியில அரைச்சு மீன் குழம்பு வச்சாங்கன்னா 3 தெருவுக்கு அந்த மனம் மணக்கம். குமுக்கு முக்கு முக்கு முக்குன்னு அம்மி அரைச்சினா இந்த எக்ஸசைஸ் கை முட்டிக்கு எக்ஸசைஸ். கை முட்டி தெரியுமா? கை முட்டி இருக்குல்ல, இதை மாட்டு உனக்கு அம்மி அரைக்க சொல்லிட்டேன். கீழே பாரு. இன்னைக்கு என்ன நடந்தாலும் மக்களை சந்தோஷப்படுத்தணும். நானும் வரணும். தெரிஞ்சு கத்துக்கணும்.
என்னைய பார்த்து உட்கார். தள்ளிவா 10 கிலோமீட்டர் தள்ளி போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அம்மிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேல இப்படி குழவிக்கல் இருக்கும். ஒரு துண்டு கொடுப்பா. வேணாப்பா, இந்த கிழவியே போதும். இந்த மாதிரி துண்டு எடுத்து 4ஆ மடிச்சு கவனமா பார்த்துக்கோங்க. தம்பி க்ளோஸ் அப் பண்ணிக்கப்பா. வேணுமா இப்படி போட்டுக்கணும். அப்படி வீட்டுக்கிற தம்பி ஏன் தெரியுமா? மிளகா தரிச்சு விழுந்துடக்கூடாது. அதுல விழுகிறது அல்ல. ஏன்னா பட்டு சேலைகள் கரையாயிரம் துவைக்க முடியாது. அப்ப இந்த குழவி அப்படி பிடிச்சிருக்காரு. அப்புறம் வலிச்சு வச்சு நல்லார நல்லார ஏண்டா குழவிகள் எழுத்தா அவகிட்ட வந்துட்டா அது கொட்டி கிடக்கு. குழவிகள் எழுத்தா பாதி சமைக்கு கீழே போயிடுச்சு. ஐயோ இன்னைக்கு தாண்டா ஒரு பழமொழியை கண்டுபிடிச்சு. என்னது? பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன பெரிய பிகு பண்ற, காலை பிடிச்சுடுத்தா கிட்டத்தில் வர போகுது. இன்னைக்கு தாண்டா அது நடந்துருக்கு. இது மாதிரி நிறைய சொல்லிட்டாங்க. ஒரு ஆணே கொடுக்க வேணாம். நானே இல்லையம்மா, இருந்தாலும் கொடுங்க. வீட்டு தான் இருக்கும் போல இருக்கு. இவரே ஒண்ணு தெரிஞ்சுக்க. வீடு கூட்டிருக்கியா? வீடு கூட்டணுமா? விளக்கமாறு இருக்கியா இல்லையா? மாறு இருக்கா இல்லையா? மாறு இல்லையே. விளக்கமாறு தெரியாதா? மாறு தெரியும். அதுல ஒண்ணு ஆண் மாறு ஒண்ணு பெண் மாறு. கரெக்ட் தான். ஒண்ணு ஆண் மாறு ஒண்ணு பெண் மாறு. அது லூஸ் மாறு. அது இல்ல, ஆண்மாறு பெண்மாறுன்னா வாச கூட்டமே அதுதான் ஆண்மாறு. வாசலை கூட்டிட்டு வாசலே போட்டுருவாங்க. ஆமா. எப்படி ஒரு ஆம்பளை வெயில் மழை காத்துன்னு பார்க்காம வெளியே கிடந்து உழைக்கிறானோ அது மாதிரி அது வெளியே கிடக்கும். வீடு கூட்டுறமே அதுதான் பெண்மார். வீட்டை கூட்டிட்டு கதவு மூலையில சாத்திடுவாங்க. ஒரு பொண்ணு எப்படி அடக்கொடக்கமா வீட்டுக்குள்ள இருக்காங்க அது மாதிரி உள்ளே இருக்கு. இந்த ரெண்டு மாறுனே அடக்கமா மக்களே மாற பிடிச்சு கூட்டும் போது இப்படி குனியில அப்ப பின்னாடி ஒரு பார்வை பார்க்கணும். இவங்க மாறாங்களா நீ கூட்டுறதுக்கு குனியும் இங்க விடாது போல ரெடியா இருக்காங்க. அதுக்குதான் கிராமத்து பெண்களை பார்த்துருக்கியா? என்னன்னு கூட்டும் போது இந்த கையில விளக்கமா இருக்கு, இந்த கை சும்மாதானா இருக்கு. இப்படி வச்சுதான் கூட்டாக இல்லையா? தேவையில்லாத ஐட்டங்கள் வந்தா சீப்போ அவசியமே இப்படி நின்றுகிட்டே போட்டீங்கன்னா புருஷன்காரன் மாமியாக்கார இடுப்புலயே மிதிப்பாங்க. வைத்தியக்காரன் உடம்பு உழைக்கணும்னா அப்படி வளைஞ்சு குனிஞ்சு வேலை செய்யும் போதுதான் உடம்பு நல்ல பயிற்சிக்கு வரும். புரியுதா? சொல்லித்தரேன். எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு நீ மனைவியா இருக்கிற காட்டும், எங்க ஆத்தாளுக்கு நல்ல மருமகளாக்கி காட்டுறேன். மாட்டு பொண்ணா உன்னை கூட்டிட்டு வரேன். போலாமா? போலாமே. என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? I love you. Love you too. ஐயோ ஐயோ கொஞ்சம் கொஞ்சம்